மே 1 பிற்பகல் 1:30 மணிக்கு வசந்த் தன்கு வழங்கும் சிங்கப்பூர் சலூன் புத்தம் புதிய திரைப்படம். கௌரிமா, நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். ஏதோ ஒரு பலமான யோசனையிலே இருக்கிற. என்னாச்சு உனக்கு? ஆமா, துர்கா எப்படி இருக்கிறா? ஆமா, வரும்போது எனக்கு என்ன வாங்கிட்டு வந்த? அண்ணே, பல நாளுக்கு அப்புறமா இப்பதான் ஊருக்கு வந்திருக்கேன். அதானே ஒரு யோசனையிலே இருக்கேன். நான் துர்காவை பத்தி கேட்டேன், நீ பதில் எதுவுமே சொல்லல. சரி, அந்த ஊரு, அங்க இருக்கிற ஜனங்கள்லாம், இதெல்லாம் துர்காவுக்கு செட் ஆயிடுச்சா? நான் இங்க ரொம்ப சந்தோஷமா பத்திரமா இருக்கேன்னு துர்கா நினைச்சிட்டு இருக்கா. அவ நினைச்சது அப்படியே நினைச்சதாவே இருக்கட்டும். அவளோட நினைப்புல ஒரு காலும் நான் மண்ணள்ளி போட்டுட கூடாது. நான் துர்காவை நேர்ல பார்க்காம வர வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அந்த காலன் ஏன் உருவத்துல போய் துர்கா கிட்ட பேசிட்டு வந்திருக்கான். கௌரிமா, கௌரிமா, நீ சரியில்லையே. முன்னாடி இருந்த மாதிரிலாம் இல்ல. நீ துர்கா விட்டு பிரிஞ்சிருக்கிற ஏக்கம் உன் கண்ணிலேயே நல்லா தெரியுது. சரி, நான் கிளம்புறேன். அப்புறமா வந்து உன்கிட்ட பேசுறேன், சரியா? சரிண்ணே. அந்த காலன் பண்ணது எதுவுமே துர்காக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா ரொம்ப பதட்டம் ஆயிடுவா. அதுவும் அந்த காலன் போட்ட மந்திர கட்டுனால எனக்கு தெய்வ சக்தி இல்லைங்கிறது எப்பவுமே துர்காக்கு தெரியக்கூடாது. அதுக்கப்புறம் அவ என் மேல வச்சிருக்க நம்பிக்கையே இழந்துருவா. எனக்கு இருக்கிற ஒரே சொந்தம் துர்கா தான். துர்காக்கு இருக்கிற ஒரே சொந்தம் நான் மட்டும்தான். அதனால என்ன சந்தோஷமா பாத்துக்கிட்ட துர்காவை இனிமே நான் எப்பவும் சந்தோஷமா வச்சுக்கணும். என்னை சுத்தி எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்தாலும் அது துர்காக்கு மட்டும் தெரியக்கூடாது. அவ நம்புறது அப்படியே இருக்கட்டும். ஏன்னா எனக்கு என் துர்காவோட நம்பிக்கையும் அவளோட சந்தோஷமும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அர்ஜுன், இப்ப நீ என் போனை எடுப்பியா மாட்டியா? எதுக்காக என் போன் காலை பார்த்துட்டு எடுக்க மாட்டேங்கிற? என்ன அவாய்ட் பண்ண பாக்குறியா? என் வாய்ஸ் நோட்டை கேட்டு முடிச்ச உடனே நீ எனக்கு கால் பண்ற. ஒருவேளை அப்பவும் நீ கால் பண்ணலன்னா நான் நேரா கிளம்பி உன் வீட்டுக்கு வந்துடுவேன். அதுக்கப்புறம் நீ என்ன தப்பா எடுத்துக்கிறதுல எந்த லாஜிக்கும் இல்லை. என்னை பத்தி உனக்கே நல்லா தெரியும், நான் சொன்னா செய்வேன்னு. போனை எடுப்பியா மாட்டியா? எதுக்காக என் போன் காலை பார்த்துட்டு எடுக்க மாட்டேங்கிற? என்ன அவாய்ட் பண்ண பாக்குறியா? ஹலோ. ஏய், இப்போ உனக்கு என்ன பிரச்சனை ஆஷா? எதுக்காக இத்தனை முறை கால் பண்ணிட்டு இருக்க? ஒரு மனுஷன் பிஸியா இருந்தா புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு சும்மா நொய் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க கூடாது. யார் அர்ஜுன்? நான் உன்னை டார்ச்சர் பண்றேனா? ஆமா, நீ தான் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்க. இத பாரு ஆஷா, இதுக்கு மேல என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. இனிமே நான் உனக்கு ஃபோன் பண்ண மாட்டேன். நீ எனக்கு ஃபோன் பண்ணாத சொல்லிட்டேன். உன் ஸ்மார்ட்னஸை என்கிட்ட காட்டாத. நீ நினைக்கிற
மாதிரி நான் மத்த பொண்ணுங்கள மாதிரி கிடையாது. எந்த எக்ஸ்ட்ரீம் வேணும்னாலும் நான் போவேன். இப்ப நான் என்னதான் பண்ணணும்? நான் உனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு லொகேஷன் ஷேர் பண்றேன். அடுத்த 1 hourல நீ இங்க வந்து இருக்கணும். பாய். ஏய் ஏய் ஆஷா. போனும். வாங்க, நீங்க 2 பேரும் மறுபடியும் என்னை தேடி வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் மருமகளை இன்னும் நீ வீட்டை விட்டு அனுப்பாம வீட்டிலே தானே வச்சிருக்க? ஐயா, நாங்க அவளை எவ்வளவோ அடிச்சு துரத்த முயற்சி பண்ணோம். ஆனா எதுவுமே முழுசா நடந்து முடிய மாட்டேங்குது. எல்லாமே அறகுறையா நிக்குது. இப்ப நாங்க என்னையா பண்ணணும்? தயவு செஞ்சு நீங்க தான் சொல்லணும். எங்களுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும்யா. உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பை நீங்க 2 முறையும் சரியாவே பயன்படுத்தல. அதனால கடைசியா உங்களுக்கு நான் ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறேன். இனிமே யாரு நினைச்சாலும் உன் குடும்பத்துல நடக்க போற கெட்ட அழிவை நிறுத்தவே முடியாது. இந்த காத்தோட காத்தா கண்ணுக்கு தெரியாம நீ இருக்கிற திசை நோக்கி உன் வீட்டுக்கு கெட்ட செய்தி வந்துகிட்டே இருக்கும். ஐயா, இதுக்கு வேற பரிகாரமே இல்லையா? பரிகாரம் இருந்தா என்ன நம்பி வந்த உங்க 2 பேரையும் இப்படி பரிதவிக்க விட்டுருவேனா? நீங்க கேட்ட மாதிரி எந்த பரிகாரமும் இல்ல. நீங்க கிளம்பி திரும்பி பார்க்காம போங்க. எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். தயவு செஞ்சு என் குடும்பத்தை காப்பாத்த ஒரு வழியை சொல்லுங்க ஐயா. இல்லன்னா நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். இவ்வளவு வயசாகியும் உன் குழந்தைத்தனமான அறியாமைய நினைச்சு எனக்கு சிரிப்பு தான் வருது. நீ பேசுறது உனக்கே வேடிக்கையா தெரியல? இப்படி எல்லாம் பேசாம இந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிடு. நான் உன்னை மன்னிச்சு விட்டுறேன். வா காவேரி, போலாம். கொஞ்சம் நில்லுங்க. உங்களை வெறுங்கையோட அனுப்ப எனக்கு மனசே இல்லை. அதனால உங்க மனசுக்குள்ள வேற ஏதாவது சஞ்சலமான கேள்விகள் இருந்தா, குழப்பமான கேள்விகள் இருந்தா அதை என்கிட்ட கேளுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நீங்களே நினைச்சாலும் என்ன பார்க்கவே முடியாது. என் மருமக வந்த கல்யாணமாகி ஒரே வருஷத்துல ஒரு குழந்தைய பெத்தெடுக்க போறா. ஆனா உங்க மருமக சத்யாக்கு கல்யாணமாகி 8 வருஷம் ஆகுது. இப்ப வரைக்கும் வயித்துல ஒரு புழு பூச்சி உண்டாகல. ஐயா, என்னோட பையனுக்கு கல்யாணமாகி 8 வருஷம் ஆச்சு. ஆனா இப்ப வரைக்கும் எங்க குடும்பத்துக்கு வாரிசுன்னு எதுவுமே இல்ல. அவங்க 2 பேருக்கும் குழந்தை எப்ப பிறக்கும்? ஊருக்கே பிரசவம் உன் மருமக பார்த்தாலும் அவளுக்கு பிரசவம் நடக்குமா நடக்காதாங்கிறது நம்ம கையில இல்ல. அது வம்சாவளியோட கர்மால என்ன எழுதி இருக்கோ, என்ன நடந்திருக்கோ அதுக்கான பலன்தான் கிடைக்கும். நான் வெந்ததை தின்னுட்டு வாழ்ற ஆசாமி. எனக்கு தோன்றத சொல்றேன். நம்பிக்கை தான் வாழ்க்கை. நீ நம்புனா குழந்தை பிறக்கும், இல்லன்னா பிறக்காது. உன் மனசுக்கு என்ன தோணுதோ அது கண்டிப்பா நிச்சயமா நடக்கும். இப்போ திரும்பி பார்க்காம போ.
ஏய், கத்துன கழுத்தை அறுத்துருவேன். ஏய், ஏண்டி என்னடி கேட்டேன் உன்கிட்ட? நான் என்னடி கேட்டேன்? ஆ? என்ன கேட்டேன் சொல்லு. இன்னும் ஒரு வாரத்துல என் பொண்ணுக்கு கல்யாணம். அவ 3 மாசம் கர்ப்பமா இருக்கா. அவ கர்ப்பத்தை எப்படியாவது கலைச்சிருந்தானே கேட்டேன். நான் உன்கிட்ட எவ்வளவு கெஞ்சி கேட்டேனம்மா, மிரட்டி கூட கேட்டேன்ல, என் பொண்ணு கர்ப்பத்தை எப்படியாவது கலைச்சிருன்னு. சார், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல கையை எடுங்க. எனக்கு இருக்கிற கோவத்துக்கு ஒன்ன ஓங்குன இந்த அருவாளையே உன் தலைய அப்படியே சீவிருக்கணும் விட்டுட்டேன். இந்த விஷயம் தெரிஞ்சதும் இன்னும் ஒரு வாரத்துல நடக்க இருந்த என் பொண்ணு கல்யாணத்தை மாப்பிள்ளை வீட்டுல வேணான்னு சொல்லிட்டாங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்சு அசிங்கப்பட்டு அவமானம் தாங்க முடியாம இன்னைக்கு என் பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டாடி. பண்ணிக்கிட்டா. சார், என்ன சார் சொல்றீங்க? சார், உங்க பொண்ணு இறந்துட்டாளா? சார், நான் போலீஸ்க்கெல்லாம் கால் பண்ணி சொல்லல சார். நான் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல. நிச்சயமா என்னால இந்த விஷயம் வெளியே போகல சார். ஏய், என் பொண்ணு இல்லாம நான் பைத்தியக்கார மாதிரி எப்படியெல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்கணும், அதே மாதிரி உன்னை நான் நிம்மதி இல்லாம சுத்த விடல. நான் என் மக சௌமியாவோட அப்பா ஆதிகேசவ பெருமாள் இல்லடி. கொஞ்சம் கூட அறிவில்லையா ஆஷா? அங்க நான் என்ன சிச்சுவேஷன்ல இருக்கேன்னு தெரியாம நீ பாட்டுக்கு அத்தனை நேரம் கால் பண்ற. கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டியா? அதேதான் அர்ஜுன், நானும் கேக்குறேன். நீ என்னோட ஃபீலிங்ஸை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டியா? நீ என்ன சிச்சுவேஷன்ல இருக்கேன்னு நீ சொன்னாதானே எனக்கு தெரியும். திடீர்னு நல்லா ஃபோன் பேசிக்கிட்டு இருந்த, பர்த்டேக்கு வந்து டைமண்ட் ரிங் பிரசன்ட் பண்ண. இப்படி எல்லாத்தையும் நீ இவ்ளோ கேரிங்கா பண்ணிட்டு திடீர்னு ஃபோன் கால் கூட எடுக்காம இருந்தா எனக்கு என்னென்னமோ நினைக்க தோணுது அர்ஜுன். ஆஷா, இப்ப பிரச்சனையா அந்த ரிங்குனால தான். நம்ம 2 பேர் விஷயம் என் ஒய்ஃபுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. இரு, இப்ப என்ன சொன்ன? உன் ஒய்ஃப்க்கு தெரிஞ்சிருச்சா? அவ உன் ஒய்ஃப்னா அப்ப நான் உனக்கு யார் அர்ஜுன்? நீ எதுக்கு அவர் இங்க எடுத்து ஏன் விரல்ல போட்டு விட்ட? ஏதோ என் நேரம் புத்திலாம எடுத்துட்டு வந்து உன் விரல்ல போட்டேன். இவ்வளவு பிரச்சனை வரும் தெரிஞ்சா சத்தியமா நான் போட்டுருக்க மாட்டேன் ஆஷா. இத்தனை நாள் அந்த ரிங் வீட்டுல சும்மா தானே இருந்துச்சு. இன்னைக்கு உன் மூலமா அது என்னோட விரலுக்கு வந்துச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அர்ஜுன்? நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டியா இருக்க தகுதியானவங்கன்னு சிச்சுவேஷனை நமக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். அதையும் உனக்கு புரிய மாட்டேங்குது அர்ஜுன். ஸ்டாப் இட் ஆஷா. சினிமால வர டயலாக்லாம் ஏன்ட்ட பேசிட்டு இருக்க? சொல்லிட்டேன். இங்க பார், என் இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தாதான் என் ஸ்ட்ரெஸ் என்னன்னு உனக்கு புரியும். அதே மாதிரி தான் நீ என் இடத்துல இருந்து யோசிச்சு பாரு அர்ஜுன். அப்பதான் என்னோட பெயின் என்னன்னு உனக்கு புரியும். இதான் உன்கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனையே. நான் ஒன்னு சொன்னா பதிலுக்கு நீ ஒன்னு சொல்ற பாரு, அதான் உன் பிரச்சனையே. நினைக்கவே இரிட்டேட்டிங்கா இருக்கு. என்னது இரிட்டேட்டிங்கா இருக்கா? ஆமா. நீ தானே அன்னைக்கு என்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது உன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே இப்படி எதையும் மனசுல வச்சுக்காம பட்டு பட்டுன்னு பேசுறதுதான்னு சொன்ன. அன்னைக்கு உனக்கு ஹாப்பியா இனிச்சது, இன்னைக்கு வலிக்குதா? தெரியாம சொல்லிட்டேன், போதுமா? இங்க பார், நான் உன்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்றதுக்காக இங்க வரல. உனக்கு எனக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்றதுக்காக வந்திருக்கேன். இனிமே என்ன டிஸ்டர்ப் பண்ணாத ஆஷா. அப்படியெல்லாம் என்னால போக முடியாது அர்ஜுன். நீ என் கூட எப்படி பழகுன, என்னவா நினைச்சு பழகுனன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் உன்னை ரொம்ப உண்மையா
ஹஸ்பண்டா நினைச்சுதான் பழகுன. எனக்கு நீ வேணும் அர்ஜுன். நீ இல்லாத லைஃப என்னால இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாது. ஆஷா, நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியா? ஆஷா, எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப எனக்கு என் ஒய்ஃபுக்கு இடையில பெரிய சண்டை போயிட்டு இருக்கு ஆஷா. அதுக்கு ரீசனே நம்ம இப்படி க்ளோஸா பழகிட்டு இருக்கிறது அவளுக்கு நல்லா தெரிஞ்சிச்சுன்றதுனாலதான். இத போற ஆஷா, இதுக்கு மேல இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம். இத சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல அர்ஜுன்? ரிலேஷன்ஷிப் வேணான்னு சொல்லிட்டு இருக்க. நீ நினைச்ச உன் கூட கமிட் ஆகுறதுக்கும், நீ வேணான்னு சொன்னா உனக்கு பாய் சொல்லிட்டு போறதுக்கும் நான் ஒன்னும் உன் கூட டைம் பாஸ்க்கு பழகல. என் கண்ணை பார்த்து சொல்ல அர்ஜுன், நீ என்ன உண்மையா லவ் பண்ணல? இத பாராஷா, எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தமா கௌத்தமானு என்னால பண்ண முடியாது. என் ஒய்ஃப் சத்யாக்கு என் மேல 100% டவுட் வந்துருச்சு. வரட்டும் அர்ஜுன், அது ஒரு விதத்துல நல்லது தானே. அந்த ரீசனை வச்சே ஈஸியா உங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் கிடைச்சிரும்ல. உனக்கும் ஒய்ஃபுக்கும் கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆச்சு. இப்ப வரைக்கும் குழந்தை இல்ல. இதை எத்தனை தடவை நீ என்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிருக்க? அது உனக்கு தெரியலையா அர்ஜுன்? அவ பேருக்கு தான் உனக்கு ஒய்ஃப். ஆனா உனக்கு எல்லா சந்தோஷத்தையும் கொடுத்தது நான் தான் அர்ஜுன். அதனால ஃபர்ஸ்ட் நீ அவளை டைவர்ஸ் பண்ணிடு. ஆஷா, எனக்கு புரியல. என் ஃபேமிலி பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இங்க பாரு, என் ஒய்ஃபோட கையில கால விழுந்து நான் அவளை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இங்க வந்திருக்கேன். அவ மட்டும் நினைச்சிருந்தான் வை, நேரா என் அப்பாட்டையோ சித்தப்பாட்டையோ போய் உடைச்சிருந்தான் வை, இந்த பிரச்சனை பெருசா இருக்கும். கண்டிப்பா என் ஃபேமிலில என் சித்தப்பாவும் அப்பாவும் 2 பேரும் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு நின்றுப்பாங்க. ஆஷா, நீ சொல்ற மாதிரி எனக்கு அவளுக்கு நடுவுல டிவோர்ஸ் வாங்குறதுல ஏதோ கடையில போய் சாக்லேட் வாங்குற மாதிரி விளையாட்டான விஷயம் எல்லாம் கிடையாது. இப்போதைக்கு மட்டும் இல்ல ஆஷா, எப்பவுமே என்னால சத்யாவை டிவோர்ஸ் பண்ண முடியாது. சோ ஃபைனலா இப்ப என்ன சொல்ல வர அர்ஜுன்? ஆஷா, இப்ப நான் உன்னை பாக்குறேன் பாரு, இதான் நம்மளோட லாஸ்ட் மீட்டிங்கா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இனிமே நீ என்னோட லைஃப்ல வராத, நானும் உன்னோட லைஃப்ல வரமாட்டேன். உனக்கு எனக்கு நடுவுல இந்த மேரேஜ் லைஃப்ல செட்டே ஆகாது. நீ போய் உன்னுடைய வேலையை பாரு, நான் ஏன் வேலையை பாக்குறேன். நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீயும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. குட் பை. நீயும் நானும் எவ்வளவு அழகா சந்தோஷமா இருந்தோம். ஆனா இந்த சந்தோஷத்துக்கு இடையில உன்னோட ஒய்ஃப் ஒருத்தி மட்டும்தான். அந்த ஒருத்தியால மட்டும்தான் இவ்ளோ ப்ராப்ளமே. விடு, அவளை நான் என்ன பண்ணணும்னு பாத்துக்கிறேன். துர்கா, கொஞ்சம் நில்லு. இப்படியே அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டு இருந்தா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கிடைச்சிருமா? வேற என்ன பண்ண சொல்ற? இந்த வீட்ல 2 விஷயம் மட்டும்தான் நான் நினைச்ச மாதிரி பண்ண முடியும். ஒண்ணு அமைதியா இருக்கிறது, இன்னொன்னு அழுறது. இது 2 தவிர வேற எதுவுமே என்னால பண்ண முடியாது. நான் என்ன பண்ணனு என் மேல நீ இவ்ளோ கோவப்படுற? எல்லாத்துக்கும் என்னோட மனசாட்சி இடம் கொடுக்காது. என் மனசாட்சி என்ன சொல்லுதோ அதுதான் நான் கேட்பேன். எல்லாத்துக்கும் உண்மையா இருந்ததால தானே இப்ப நான் இப்படி அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் சொல்ற எல்லாத்தையும் நீ அப்படியே கேக்குறது இல்லையே. பாக்குற பழகுறத தவிர நம்புறது ஒன்றும் தப்பு இல்ல. ஆனா நீ எல்லாத்தையும் அப்படியே முழுசா நம்புற. ஒருத்தவங்க வெளியில சிரிச்சு பேசுறத வச்சு அவங்க எப்பேற்பட்டவங்கன்னு நினைக்கிறது பெரிய முட்டாள்தனம். ஆனா நீ ஒவ்வொரு முறையும் அததான் பண்ணிக்கிட்டு இருக்க. இப்ப கூட பாரு, நான் உனக்கு அவ்வளோ தூரம் சப்போர்ட்டா இருந்தோம், நீ எந்த முடிவுமே உறுதியா எடுக்க மாட்ட. இல்ல, இப்ப நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நான் அதுல உறுதியாவும் இருக்கேன். முதல்ல அது என்னன்னு சொல்லு. அதுக்கப்புறம் நீ முடிவு எடுத்திருக்கியா இல்ல குழப்பத்துல இருக்கியான்னு நான் சொல்றேன். சின்னையா கேஸ் விஷயமா ஊருக்கு போயிருக்காரு. அவரு திரும்பி வரும்போது நான் இந்த வீட்ல இருந்தா அது ரொம்ப தப்பாயிடும். இந்த வீட்ல இருக்கிற மத்தவங்களுக்கு என்ன பிடிக்கலனாலும் பரவாயில்ல, சின்னையாவுக்கு என்ன பிடிச்சிருந்தா போதுங்கிற நம்பிக்கையில இருந்தேன். ஆனா எப்போ அவருக்கே என்ன பிடிக்காம அவரே என்ன இவ்வளவு தூரம் வெறுக்க ஆரம்பிச்சாரோ அதுக்கப்புறமும் நான் இந்த வீட்ல இருக்கிறது
நல்லா இருக்காது. ஏற்கனவே சின்னையா என்ன பார்த்து நீ எங்க அம்மா பெரியம்மா சொன்ன மாதிரி நீ டிராமா போடுறவ வசதியான வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டுதா இன்னும் நீ இங்க இருக்கன்னு சொல்லி என்ன ரொம்ப காயப்படுத்திட்டாரு. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு மறுபடியும் நான் இங்கே இருந்தா அதான் அதான் இனிமே அது தப்பா போயிடும். இப்போவாவது உனக்கு புத்தி வந்ததே, சரி திரும்பி ஊருக்கு போறதுக்கான வழியை பாரு. ஊருக்கே பிரசவம் உன் மருமக பார்த்தாலும் அவளுக்கு பிரசவம் நடக்குமா நடக்காதாங்கிறது நம்ம கையில இல்லை. அது வம்சாவளியோட கர்மால என்ன எழுதி இருக்கோ, என்ன நடந்திருக்கோ அதுக்கான பலன்தான் கிடைக்கும். ஐயோ அக்கா, மெல்லமாக்கா, என்னாச்சு? இந்த அளவுக்கு பொறையேறுதுன்னா உங்களை நல்லா யாரோ திட்டுறாங்க, இல்லனா நீங்க ஆழமா யோசிச்சிருக்கீங்க. ஆமாடி, நீ சொல்ற மாதிரி கண்ணை திறந்தாலும் கண்ணை மூடினாலும் சத்யா விஷயத்தை பத்தி அந்த அகோரி சொன்னதும் கோகிலா சொன்னதும் தான் என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. காதலியே ஒலிக்குது. அதை நினைச்சு என் மனசெல்லாம் பதபதைக்குது. நிம்மதியே போச்சுடி. துர்காவை அடிச்சு துரத்த நாம பிளான் பண்ண மாதிரி 2-3 வருஷத்துக்கு மேல குழந்தை இல்லாதப்பவே அந்த சத்யாவையும் பிளான் போட்டு அடிச்சு துரத்தி இருக்கணும். அக்கா, நீங்க சொல்றது வாஸ்தவமா இருந்தாலும் அது எப்படிக்கா முடியும்? கோயில்ல பிரசாதம் வாங்கி தின்னுக்கிட்டு குழப்பு ஓட்டிட்டு இருந்த துர்காவும் நம்ம சத்யா ஒன்னா ஆயிட முடியுமா? அந்த துர்காவை அடிச்சு போட்டாலும் சரி, கொன்னு போட்டாலும் சரி, யாரு என்ன ஏதுன்னு கேக்குறதுக்கு ஒரு நாதி இல்ல. ஏன்னா அவ அப்பா அம்மா இல்லாத ஒரு அனாதைக்கா. ஆனா நம்ம சத்யா அப்படி இல்லையே. அவ படிச்ச ஒரு டாக்டர், நல்ல கௌரவமான குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவ. அப்படி இருக்கிறவள நம்ம எப்படிக்கா வீட்டை விட்டு துரத்த முடியும்?